இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்களை சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்று நம்முடைய தாயாம் திரு அவையானது புனித மகதலா மரியாவினுடைய திருவிழாவை கொண்டாடுகிறது. பிரியமானவர்களே, இன்று செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதர் பதுவை அந்தோனியாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். எனவே இந்த கோடி அற்புதரிடத்திலே நாடி செல்லுவோம். அவர் மூலமாக இயேசுவை அனுபவிக்க, அவர் மூலமாக இயேசுவினுடைய இரக்க குணத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ள இந்த அற்புதனுடைய பக்தி முயற்சியை இன்று கடைபிடிப்போம். பிரியமானவர்களே, சிறப்பாக இன்று நம்முடைய தாயாம் திரு அவை கொண்டாடுகிற இந்த மகதலா மரியாவினுடைய விழா நமக்கு என்ன செய்தியை சொல்லுகிறது? இந்த தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையின் மூலமாக, அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் மூலமாக நாம் என்ன செய்தியை கற்றுக்கொள்ள போகிறோம் என்று சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சிந்திக்க, தியானிக்க உங்களை அழைக்கிறேன். பிரியமானவர்களே, சிறப்பாக இன்று நம்முடைய தாயாம் திரு அவையும் நம் ஆண்டவர் இயேசுவும் நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா உணவு யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1 மற்றும் 11 18 முடிய பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே இயேசு அடக்கம் செய்யப்பட்ட பிறகு முதல் முறையாக அதிகாலையிலேயே எழுந்து இயேசுவை காண வேண்டும் என்று வாஞ்சியோடு ஓடுகிறார் மகதலா மரியா. எனவே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நாம் தியானிக்க வேண்டும். இதை நான் படிக்கிற பொழுது அந்த இடத்திற்கு மகதலா மரியா செல்லுகிறார்கள். அங்கே முதல் எடுத்தவொடனே பெரிய ஷாக்கு. என்ன, அந்த கல்லறை திறந்து வைக்கப்பட்டிருக்கு. ஐயோ, திறந்திருக்குது அப்படின்னு வேகமா போறாங்க. போயிட்டு திரும்ப கீழே குனிஞ்சு பாக்குறாங்க. அவர் படுத்த இடத்துல, அவருடைய உடல் வைத்த இடத்துல தலை பகுதியிலும் கால் பகுதியிலும் இரு தூதர்கள் அமர்ந்திருப்பதை பார்க்கறாங்க. கண்ணீர் வடிக்கிறாங்க. ஐயோ, என்னுடைய ஆண்டவர் எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோடு அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த வானத்தூர்கள் உள்ள இருந்தவங்க, என்ன ஏன் அழுகுறீங்கன்னு கேட்ட உடனே, இந்த நிகழ்வு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரியமானவர். இந்த நிகழ்ச்சியில திடீர்னு இயேசு அங்க முன்னாடி நிக்கிறாங்க. ஆனா மகதலா மரியாவால் இதுதான் இயேசுன்னு உணர முடியல. திரும்ப யாரை தேடி வந்தீங்க அப்படின்னா, அவரு தோட்டக்காரன்னு நினைச்சிட்டாங்க அந்த அம்மா. அப்புறம் உடனே என் ஆண்டவரை தேடி வந்து அப்படின்னா மரியா அப்படின்னு சொன்ன உடனே ரபுனி அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா அவர் இருக பிடிக்க பாக்குறாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, ரபுனி என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், போதகரே என்ற அர்த்தம். அப்ப என்னை பற்றி கொள்ளாதே, நான் இன்னும் என் தந்தையிடத்திலே செல்லவில்லை என்று சொல்லுகிற ஒரு நிகழ்வு உரையாடலைத்தான் இந்த நற்செய்தியை நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி பகுதியை நாம் ஆழமாக படிக்க நமக்கு ஒரு சில நல்ல பண்புகள் கிடைக்கும். நான் எப்படி படித்து தியானித்த பொழுது எனக்கு கிடைத்த 3 முக்கியமான கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலிலே, இந்த மகதலா மரியா இயேசு மீது வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையும் பற்றுமிக்க அன்பும் நாம் பார்க்கிறோம். அப்ப இயேசு உண்மையாவே உயிர்ப்பார் என்ற நம்பிக்கை இவர்களுக்கு இருந்தது. எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா, சீடர்கள்லாம் பயந்து இருக்கிறாங்க. துணிச்சலோடு இந்த பெண்மணி வெளியே வர்றாங்க. அதுதான் நம்பிக்கை. என்னுடைய இயேசு என்னை விட மாட்டாரு, அவரு உண்மையாவே வல்லமை மிக்கவர் என்பதை உணர்ந்த அந்த நம்பிக்கையில அந்த கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட இயேசுவை காண வேண்டும் என்று நம்பிக்கையோடு வருகிறார்கள். எந்த அளவுக்கு அவருக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னா, ஒருவேளை இயேசு உயிர்த்தாலும் உயிர்த்திருப்பார், ஒருவேளை இயேசு வேற எங்கேயாவது கூட எடுத்துட்டு போயிருப்பாங்க, வேற எங்கேயாவது புதைச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு அன்பு பாருங்க. அந்த இயேசுவை நானும் பார்க்கணும், அந்த இயேசுவை நான் உண்மையாவே 3ஆவது நாள் போயிட்டு அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் அப்படிங்கிற ஒரு அன்பின் நிமித்தமாக, அந்த அன்பு செயல் செய்வதற்காகவே மகதலா மரியா அங்கு வருகிறார்கள். எனவே இந்த நல்ல 2 பண்புகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று பார்க்கணும். எந்த சூழ்நிலையிலும் இயேசுவை நான் அன்பு செய்ய வேண்டும், எந்த சூழ்நிலையும் நான் இயேசு மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த கருத்தை இன்று சிறப்பாக நம்முடைய தாயாம் திரு அவை இந்த நற்செய்தியின் மூலமாக முதல் கருத்தாக கூறுகிறது. 2வது கருத்தாக இந்த நற்செய்தியை நான் படித்து தியானித்த பொழுது எனக்கு கிடைத்தது, இந்த அன்னை மரியாள் இயேசுவை உண்மையாகவே உணரக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றார்கள். உயிர்த்த ஆண்டவரை உணரக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த மகதலா மரியாவுக்கு கிடைக்கிறது. பிரியமானவர்களே,
மகதலா மரியா அங்க இருக்கிறாங்க, தோட்டக்காரன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஆனா இயேசுவை உணர்றாங்க பாருங்க. அந்த உணர்தல், இயேசு என் அருகில் இருக்கிறார், என் பக்கத்தில் இருக்கிறார், அவர் உயிர்த்து விட்டார் என்று சொல்லி தோட்டக்காரனை இயேசு மரியா என்று சொன்ன உடனே ரபூனி என்று உணர்கிறார்கள். உணர்ந்து அந்த பரவசத்திலே அவரை இறுக பிடிக்க பார்க்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, அந்த இயேசுவின் உணர்வு நிலை, அவர் உயிர்த்து விட்டார், அவர் என்னோடு இருக்கிறார், என்னை வழி நடத்துகிறார் என்ற உணர்வு நிலை மகதலா மரியாளுக்கு இருந்ததை போன்று எனக்கு இன்று இருக்கிறதா என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். முதல் உயிர்ப்பு செய்தியின் தூதராக இந்த மகதலா மரியா இருக்கிறார்கள். பாருங்க, யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய வாய்ப்பு முதல்ல இந்த மகதலா மரியாளுக்கு கிடைக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த உயிர்ப்பு செய்தி இவர்கள் தான் முதலிலே தூக்கி செல்லுகிறார்கள், எல்லாருக்கும் சொல்லுகிறார்கள். அந்த ஒரு பெரிய பாக்கியத்தை இந்த மகதலா மரியாளுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். இது கடவுளுடைய திட்டம் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, இந்த பகுதியும் சரி, இந்த விழாவும் சரி, நமக்கு ஒரு பெரிய உயர்ந்த செய்தியை கொடுக்கிறது. நாம் எல்லா நேரங்களிலும் இயேசுவை நாடி செல்ல வேண்டும், அவர் அருகில் இருக்க வேண்டும், அவரிடத்தில் மகிழ்ச்சியை காண வேண்டும் என்று சொல்லி இந்த விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பிரியமானவர்களே, மகதலா மரியாவுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். அவற்றிலிருந்து இயேசு கிறிஸ்து பேயெல்லாம் ஓட்டி அவருடைய வாழ்க்கையில் அவ்வளவு துன்பங்கள், துயரங்கள் எல்லாத்தையும் இழந்து மகிழ்ச்சி இல்லாமல் இருந்த பொழுது இயேசுவோடு உடன் இருக்கிறார்கள், அவரை நம்புகிறார்கள். அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சி இயேசு கிட்ட தான் இருக்கும், அவர் பக்கத்துல இருந்தாதான் எனக்கு அந்த மகிழ்ச்சி கிடைக்கும் என்று உணர்ந்து இயேசுவோடு பயணத்தினால் அவர்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த ஒரு பெரிய மகிழ்ச்சியை உயிர்த்த ஆண்டவரை முதலில் கண்கூடாக நேராக பார்த்த ஒரு பெரிய மகிழ்ச்சி அந்த சகோதரிக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் மகிழ்ச்சியை தேடி அங்கும் இங்கும் அலைந்து ஓடுகின்றிருக்கிறோம். அந்த மகிழ்ச்சி இயேசுகிட்ட தான் இருக்குது, அவர்தான் நிரந்தர மகிழ்ச்சியை கொடுப்பார் என்று மகதலா மரியா வாழ்ந்து காண்பித்தார். நாம் பணத்தை நாடி ஓடுறோம், அதுல கிடைக்காத மகிழ்ச்சி, செல்வங்களை நாடி ஓடுகிறோம், அங்க கிடைக்காத மகிழ்ச்சி, உறவினர்களை, நண்பர்கள் நிறைய சேர்த்து வச்சா போதும், மனிதர்களை நாடி ஓடுகிறோம், அங்கே எனக்கு மகிழ்ச்சி கிடைக்காதா என்று. ஆனால் இதையெல்லாம் நம்ம தேடி நாடி ஓடி ஏமாந்து போய் விடுகிறோம். இயேசுவை தேடி சென்றால் அவர் நமக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார், அவர் நமக்கு நிரந்தரமான ஒரு உள்ளார்ந்த மகிழ்ச்சியை கொடுப்பார் என்பதை இந்த விழாவின் மூலமாக நாங்கள் புரிந்து கொண்டு, இறை பிரசன்னத்தில் இருப்பதே, இறைவனோடு இருப்பதே நிரந்தர மகிழ்ச்சி கொடுக்கும் என்ற உயர்ந்த பண்பை உள்வாங்கியவர்களாக இன்று இறைவனோடு இணைந்து பயணிக்க முயற்சி எடுப்போம். இப்பொழுது கண்களை மூடி என்னோடு இணைந்து ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி இயேசுவே. இதோ சிறப்பாக இந்த செவ்வாய்க்கிழமை வேளையிலே கோடி அற்புதருடைய பரிந்துரை எல்லா மக்களுக்கும் கிடைக்கட்டும். எந்த மக்கள் எல்லாம் உம்மை நாடி தேடி வருகிறாரோ கூடி அற்புதரே, அவர்களுக்காக இயேசுவினிடத்திலே பரிந்து பேசி நீர் அவர்கள் மீது இரக்கம் வைத்து அவர்களுக்கு தேவையானது எல்லாம் இயேசுவின் மூலமாக பெற்று கொடுப்பீராக. அன்பு தெய்வமே, இதோ சிறப்பாக இன்று நாங்கள் கொண்டாடுகிற அந்த விழாவின் மூலமாக புனித மகதலா மரியாவினுடைய நல்ல பண்புகளை எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். நிரந்தர மகிழ்ச்சியை கொடுக்கிற இடம் இயேசு கிறிஸ்து என்றே நாங்கள் மகதலா மரியாதை போன்று உணர்ந்து அனைத்தையுமே பெற்று மகிழ்ச்சியோடு இருக்க கிருபை செய்வீராக. இதோ இந்த நாள் முழுவதும் குடும்பத்தை ஆசீர்வதியும், கணவன் மனைவி ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், இளம் பிள்ளைகளை ஆசீர்வதியும், உற்றார் உறவினர்களை, பெற்றோர்களை ஆசீர்வதியும். ஒவ்வொரு நாளும் அவர்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு, நல்ல மனநிலையோடு, உள்ளத்தில் அமைதியோடு அவர்கள் வாழ கிருபை செய்வீராக. அவர்களை சோதிக்கிற, சோர்வுகளை உண்டு பண்ணுகிற தீய அந்தகார சக்திகளும் பொல்லாருடைய வஞ்சக செயல்களும் அவர்களை தாக்காமல் இருக்கட்டும். திருமணமாகவில்லை, குழந்தை பாக்கியமில்லை, கடன் பிரச்சனையில் இருக்கிறோம், நிம்மதி இல்லை, எங்கே போனாலுமே எனக்கு சண்டனை, வெறுப்பு, நிம்மதி இல்லாத வாழ்க்கை என்று கண் கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலையை கொடுப்பீராக, மகிழ்வை கொடுப்பீராக, அமைதியை நிலைத்திருக்க செய்வீராக. இவை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெறும் நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி.
இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.